எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம் பற்றியான வீடியோ இது. யூனிட் 2 அண்ட் யூனிட் 5, அதாவது குரூப் 2Aல யூனிட் 2 அழகு 2 அப்படின்னு இருக்குது. அதே குரூப் 2ல் இது 5வது யூனிட்டாக இருக்குது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு நிர்வாகம் பற்றிய பாடம் இதுங்க. ரொம்ப முக்கியமானது. நிறைய மார்க் இதிலேருந்து கேட்குறாங்க. ஸோ 30 மார்க் வந்து குரூப் 2Aலேருந்து கேட்குறாங்க. இந்த பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ புக்கில் எங்கே படிக்கணும் அப்படின்றதும், வெளியில் சோர்ஸு என்ன படிக்கணும் அப்படின்றதும் இந்த வீடியோவில் கவர் பண்ணுவாங்க. பேசிக்கான டீட்டெயில்ஸ் எப்படி பண்ணணும், இந்த 2A வித்தியாசம் இந்த பேப்பரில் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த பேப்பரில் உங்களுக்கு ஓரளவு இருந்தாலுமே கூட இதில் வந்து நல்லா வித்தியாசம் தெரியும். நமக்கு 2A சிலபஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம் அப்படின்றதா இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்ருக்கு. அதுக்கு அவங்க சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பாலிட்டி ஏற்கனவே படித்தது தான் நிறையா இருக்கும். பாலிட்டி நம்ம ஏற்கனவே நிறையா படிச்சிருப்போம். அந்த பாட்டு தான் இருக்கும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரியாம்பிள் இருக்குது, சாலியன் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அப்புறம் மத்திய அரசு, மாநில அரசு, சிட்டிசன்ஷிப்பு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டி, டிபிஎஸ்பி, இது எல்லாமே இருக்குது. நடுவண் அரசு, அதில் வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் நமக்கு பயங்கரமாக ஒரு கேள்வி கேட்டாங்க. 3வது குடியரசுத் தலைவராக, 4வது குடியரசுத் தலைவர் எந்த காலத்தில் பதவி ஏற்றார் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் நுணுக்கமாக நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அதை தாண்டி கொஞ்சம் எக்ஸஸாக படிக்கணும். ஸோ கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணணும். நம்மளுடைய ஏற்கனவே படித்ததில் ஒரு 60-70% இருக்கும். அதில் புதுசாக ஆட் பண்ண வேண்டியது கொஞ்சம் இருக்கும். ஏற்கனவே குரூப் 2 மெயின்ஸ் எழுதினவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க ஏற்கனவே இதை டிஸ்கிரிப்டிவாகவே படிச்சிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது இருக்குது. ஓகே, ஸோ மாநில அரசாங்கம், முதலமைச்சர், அமைச்சரவை குழு, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, மத்திய அரசு, ஒன்றிய அரசு, அப்புறம் மாநில அரசு, இது ரெண்டுமே இருக்குது. அப்புறம் நம்ம சட்டமன்றத்தோடைய அமைப்பு, அவங்களுடைய அதிகாரம் என்ன, அது எல்லாமே இருக்குது. இது பைலிங்குவலி எனக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. நம்மளுடைய 73-74வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி 1992 அந்த சட்டம் இயற்றப்பட்டு நமக்கு வந்திருக்கும் இல்லைங்களா, உள்ளாட்சி அமைப்பு, நகர உள்ளாட்சி அமைப்பு, ஊரக உள்ளாட்சி அமைப்பு. அதை பற்றியான முழு டீட்டெயிலாக சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்கப்படும். ஓகேங்களா. ஸோ அப்புறம் தமிழ்நாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்க மாட்டோம். அதை நீங்கள் ப்ரிலிமினரியில் படிக்காத பாட்டாக இந்த பாட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து சீஃப் செக்ரட்டரியேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தலைமைச் செயலகம் தான் நம்மளுடைய மூளை மாதிரி செயல்படுது. நம்மளுடைய மாநில நிர்வாகத்துக்கு நம்மளுடைய மத்திய நரம்பு மண்டலம் மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அந்த செக்ரட்டரியேட் தான். அரசியல்வாதிகள் சட்டம் போடுவாங்க. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது வந்து இந்த பியூரோக்ராட் சொல்லக்கூடிய அதிகார வர்க்கம். அதை பற்றியான முழு விவரம் இருக்கும். சீஃப் செக்ரட்டரி, அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அவங்களுடைய ஹைரார்கி என்ன, செக்ரட்டரியில் டாப் மோஸ்ட் சீஃப் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி, அப்புறம் பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, அதுக்கு கீழே செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. அப்புறம் வந்து இங்கே ஜாயின்ட் செக்ரட்டரி அப்படின்றது இருக்குது, ஆனால் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டெப்டி செக்ரட்டரி, அப்புறம் அண்டர் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் ஆஃபீஸர், ஏஎஸ்ஓ, இது மாதிரி கேடரில் இருப்பாங்க. அதனுடைய மொத்த அமைப்பையும் நம்ம படிப்போம். இது நிறைய தடவை கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவ்லேயும் இதெல்லாம் கேட்கலாம். மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர். இந்த பாட்டை நான் டீட்டெயிலாக கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஒன்று ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் எந்த புக்கில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். வருவாய் கோட்டாட்சியருடைய பணிகள் என்ன, வருவாய் ஆய்வாளருடைய பணிகள் என்ன, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், எல்லாம் இந்த குரூப் 2 போஸ்ட்டில் நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு தான் போவீங்க. அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலராக நீங்கள் போக முடியாது டைரெக்டாக. அதுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக போவீங்க. அப்புறம் டெப்டி பிடிஓ, அப்புறம் பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறது. வருவாய் ஆய்வாளராகவே டைரெக்டாக போவீங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பீரியடில் ரெவென்யூ அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அப்புறம் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆகிடுவீங்க. வட்டாட்சியர் அப்படின்றது குரூப் 1, அதாவது தாசில்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் ரெவென்யூ அசிஸ்டண்ட்டாக போய் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆகி, அதுக்கப்புறம் டெபுட்டி தாசில்தார் ஆகி, அப்புறம் தாசில்தார் ஆவீங்க. அதுக்கப்புறம் கோட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், டெப்டி கலெக்டர் கேடரில் போவாங்க. மாவட்ட வருவாய் அலுவலர், டிஆர்ஓ,
அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியருக்காக பலவிதமான அதிகாரங்கள் இருக்கும். அவருடைய நிர்வாக அதிகாரம் என்ன, தேர்தல் நடத்துவது தொடர்பான அதிகாரம் என்ன, மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான அதிகாரம் என்ன, சட்ட ஒழுங்கு தொடர்பான அதிகாரம் என்ன, இது மாதிரி நிறையா இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்றுன்னா நம்ம கரெக்டாக பார்க்கணும். இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்றதுனால ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது. இந்த பார்ட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் கவர்னன்ஸ் நம்ம ஏற்கனவே ப்ரிலிமினரியில் படித்தது. கவர்னன்ஸ் ஏஜென்சிஸு, அப்புறம் என்னென்ன ஆப்ஸ் நம்ம இப்போ புதுசாக டெவலப் பண்ணியிருக்கிறோம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். தமிழ்நாடு அரசின் சிறப்பு நிறுவனங்கள் மற்றும் முகமைகள், தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்பெஷலைஸ்டு அண்டர்டேக்கிங் அண்ட் ஏஜென்சிஸ், இப்போ விமன் சார்ந்து சில ஆர்கனைசேஷன்ஸ் ஏற்படுத்தியிருப்பாங்க. இது மாதிரி முக்கியமான அமைப்புகள் பற்றி நம்ம பார்ப்போம். எல்காட்டு, அப்புறம் டிட்கோ, இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியலைசேஷனில் வந்து ரொம்ப லீடிங்கில் இருக்காங்க, என்ன காரணம் அப்படின்றது எப்பயுமே கேட்குறது. அது மெயின்ஸில் ரிட்டனில் கேட்பாங்க, அதில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் 1990 முதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவே மெயின்ஸில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், 1947 அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. அப்போ 1990 நம்ம படித்தாவே போதும். நம்ம ஏற்கனவே யூனிட் 9 படிச்சிருப்போம். இந்த பாட்டை வந்து யூனிட் 9 அரசியல் கட்சிகள் நலத்திட்டங்கள் அப்படின்ற பாட்டில் நம்ம படிச்சிருப்போம். அதே தான் இருக்கும். ஸோ இதனை செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் என்ன, சவால்கள் என்ன, இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நலத்திட்டங்கள் மற்றும் மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தாக்கங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதுக்கு வந்து பாலிசி நோட் வந்து படிக்கணும். சில பாலிசி நோட் இருக்கும். ஸோ நான் என்ன பாலிசி நோட் அப்படின்றது பின்னாடி சொல்கிறாங்க. ஓகே. அப்புறம் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது இப்போ வந்து குளோபல் இன்வெஸ்டர் மீட் நடக்குதா, இப்போ சிஎம் ஃபாரின் போயிருக்காங்களா, என்னென்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOUs என்னென்ன கொண்டு வந்தாங்க இங்கே. ஸோ அதை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 30 கொஸ்டின் தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கேள்விகள் இதுலேருந்து வரும். ரொம்ப ஈஸியான பாட்டாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே படித்தது பெரிய அளவில் இதுக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது இது வந்து 2வோட சிலபஸ். 2க்கும் 2Aவுக்கும் பார்ட் ஒரு 50% அப்படின்றது சரியாக தான் வருங்க. சரிங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வரும். மத்திய அரசு மாநில அரசு வரைக்கும் ஒன்றா வரும். ஆனால் அந்த மத்திய அரசுலேயே இந்த கேபினெட் அப்படின்றதெல்லாம் அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மேஜர் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மொத்த பாலிட்டி இருக்கும். நம்ம ப்ரிலிமினரியில் படித்தது முழுசுமே இதில் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ரிட்டன் எக்ஸாமாக நம்ம எழுத போகிறோம். அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக இது எல்லாத்தையும் படித்து மனப்பாடம் பண்ணணும். அதாவது நம்ம இதில் போட்டப்பவே 2 பக்கம் வந்துச்சு. இந்த பாலிட்டி பேப்பரை மட்டுமே வச்சுட்டு 300 மார்க்கு கேள்வி கேட்குற அளவுக்கு சிலபஸ் இருக்குது. ஆனால் இதுலேருந்து கேள்வி வந்து கம்மியாக தான் கேட்க போகிறாங்க. எவ்வளோ மார்க்குக்கு அப்படின்னா 50 மார்க்குக்குன்னு நினைக்கிறேங்க. 60 மார்க்குக்கு கேட்க போகிறாங்க. ஸோ 60 மார்க்குக்கு கேட்க போகிறாங்க. இதில் இவங்க இன்னும் பேட்டர்ன் அப்படின்றத சொல்லலை. 5 மார்க்கா 10 மார்க்கா 15 மார்க்கா அப்படின்ற பேட்டர்னை இன்னும் சொல்லலை. 40 மார்க்லாம் இருக்குது. அப்படின்றக்கப்ப 15 5 10 15 அப்படின்னா 15 கரெக்டாக ரவுண்டாக ஆகாது. கண்டிப்பாக சொல்லுவாங்க. டிஎன்பிசி கிட்டேருந்து வெகு விரைவில் பேட்டர்ன் எப்படி கேட்பாங்க அப்படின்றத சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வேறு என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா தமிழ்நாடுடைய நிர்வாகம் எல்லாமே இருக்குது. ஆனால் அங்கே நம்ம படித்த மாதிரி சீஃப் செக்ரட்டரி அது மாதிரி படிக்கணும், தலைமைச் செயலகம் பற்றி படிக்கணும் அப்படின்ற அவசியம் இங்கே பெருசாக இல்லை. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் கொடுத்துருக்குறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அதெல்லாமே இருக்குங்க. ஓகே. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மத்திய கூட்டாட்சி மாநில அதாவது நம்மளுடைய ஃபெட்ரலிசம் பற்றியான கேள்விகள் நிறைய கேட்பாங்க. இப்பயும் கூட இந்த டைம் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபெட்ரலிசம் பற்றி கேள்விகள் கண்டிப்பாக வரும். அப்புறம் பாருங்கள், இந்தியாவில் நீதித்துறை, அதுக்கப்புறம் வந்து நீதித்துறையெல்லாம் அதில் இல்லை. ஆனால் நமக்கு இங்கே வந்து நீதித்துறை பற்றி கேள்விகள் நிறையா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், இது எல்லாத்த பற்றியுமே கேள்விகள் அப்படின்றது இருக்குங்க. ஓகே. அடுத்து எலக்ட்ரல் சிஸ்டம், எலெக்ஷன் கமிஷனு, பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா, ரீஜனல் பார்ட்டினா எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம், நேஷ்னல் பார்ட்டினா எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம், இதெல்லாம் டெஸ்கிரிப்டிவாக நம்ம எழுதணும். ஸோ அதுக்கு இன்னும் கூட நல்லா நம்ம பயிற்சி பண்ணணும். சரிங்களா? டிஸ்கிரிப்டிவ் தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இனிஷியலாக 1 மாதம் யார் சஸ்டெயின் ஆகிறாங்களோ அவங்க சர்வீஸ் வாங்குவாங்க. இந்த ஒரே மாதத்தில் ஓடி போயிடுவாங்க சிலர், ஐயோ எனக்கு எழுதவே வராது அப்படின்ட்டு. ஆனால் என்னென்னா ஈஸி தான். குரூப் 2A 2 வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நீங்கள்
நீங்கள் அந்த பயிற்சியில் வந்து எழுத ஆரம்பித்து ஒரு 3-4 டெஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த கலை அப்படின்றது தான் வரும். அதுக்கு நடுவுலேயே எனக்கு வரல அப்படின்னு ஓடி போகிறவங்க நிறைய பேர் ஓடி போவாங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கரப்ஷன் இன் பாலிடிக்ஸு, ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், இதெல்லாமே நமக்கு ஏற்கனவே பிலிமினரியில் இருந்த சிலபஸே தான். சரிங்களா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ அதிகமாக நியூஸில் வரதுனால இதை கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் நம்ம ஏற்கனவே படித்தது தான். கன்சூமர் ரைட்டு இதுவும் ஏற்கனவே படித்தது தான். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சோஷியல் ஆடிட்டு இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சோஷியல் ஆடிட்டு, சமூக தணிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும், சோஷியல் ஆடிட் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்ப்பாங்க. அக்ரி டிபார்ட்மெண்ட், சத்துணவு தணிக்கை இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு ஏற்கனவே நம்ம 2Aல இருந்தக்கூடிய கொஞ்சம் சிலபஸ் தான். 1947க்கு பிறகு தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட சமூக அரசு நலத்திட்டங்கள் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க. தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு நம்ம யூனிட் 9ல் ஏற்கனவே இருக்கிறது இது எல்லாமே. ஸோ யூனிட் 9ல் இருக்கக்கூடிய நிறையா பார்ட் வந்து 2லேயுமே வருது. 2Aலையும் வருது, 2லேயும் வருதுங்க. அது இல்லாமல் பாலிட்டி வருது, அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய 3 பேப்பரை மாற்றி இங்கே ஒரு பேப்பராக கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, தமிழ்நாட்டில் கல்வி சுகாதார நிர்வாக அமைப்பு பிலிமினரியில் யூனிட் 9ல் ஏற்கனவே இருந்தது தான். பல்வேறு துறைகளில் தமிழ்நாட்டின் சாதனைகள். சரிங்களா? கல்வி, சுகாதாரம், தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, விவசாயம், பெண்கள், விளிம்பு நிலை மக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம பாலிசி நோட் படிக்கணும். பாலிசி நோட்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேங்க. இ கவர்னன்ஸு இதுவும் பாலிசி நோட்டு தான். தமிழ்நாட்டில் பொது ப்ராப்ளம்ஸ் இன் பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி இன் தமிழ்நாடு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்கங்க. ஓகே, இது பயங்கர பெரிய சிலபஸ்ஸு. இதை மெயின்ஸை வந்து கொஸ்டினாக இதை கன்வெர்ட் பண்ணி டெஸ்ட்டாக வச்சு குறைஞ்சது இந்த பாலிட்டி பேப்பருக்கு 4 பேப்பராவது டெஸ்ட் வைக்கணும். 300 மார்க் டெஸ்ட் வந்து 4 பேப்பர் எழுதணும். 1200 மார்க்குக்கு நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இந்த 40-50 மார்க்கை நம்மளால் எடுக்க முடியுங்க. ஓகே, ஸோ இதுக்கு எங்கே படிக்கணும் அப்படின்னா, நம்ம போன தடவை கொடுத்தப்ப ஒரு டாபிக் கீழேயே கொடுத்துருந்தோம். இப்போ நான் ஜென்ரலைஸ்டாக கொடுக்குறேன். கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாத்தையுமே ஒரு வேர் டு ஸ்டடி அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கொடுப்போம். சரிங்களா? ஓகே, 6th எங்கே நம்ம படிக்கணும், 7th நம்ம எங்கே படிக்கணும், 8th எங்கே படிக்கணும், 9th எங்கே படிக்கணும், 10th எங்கே படிக்கணும், 11th 12th எதெல்லாம் முக்கியம், நம்ம சிலபஸில் கவர் ஆகிறத மோஸ்ட்லி எல்லாத்தையுமே எடுத்திருக்கு. இது இல்லாமல் ஓல்டு புக்கில் சிலது வந்து நம்மளுடைய தலைமைச் செயலகம் பற்றி, நம்மளுடைய மாநில நிர்வாகம் பற்றி இருக்கும். ஸோ அதுவும் நம்ம பின்னாடி சொல்லுவோம். ரெஃபரன்ஸ் புக் அப்படின்றது லக்ஷ்மிகாந்த் தான். லக்ஷ்மிகாந்தை தாண்டி எதுவும் இல்லை. சரிங்களா? லக்ஷ்மிகாந்த் 7th எடிஷனு இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடியது. ரொம்ப சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதை படித்தாவே போதும். அது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். அப்படின்னால தமிழில் வந்து இந்திய அரசியலமைப்பு வெங்கடேசன் புக் இருக்கும். இதை நான் இந்த பிடிஎஃப்பை நான் வந்து உங்களுக்கு போட்டு விட்றேங்க. வெங்கடேசன், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த பிரகதீஸ் பப்ளிகேஷனில் இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது இந்த லக்ஷ்மிகாந்த் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இருக்குது. லாங்குவேஜ் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி படிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வெங்கடேசன் தமிழ்நாடு அரசாங்க நிர்வாக ஆளுகை அப்படின்ட்டு ஒரு புக் இருக்குது. அது இல்லாமல் இந்திய பொது நிர்வாகம். ஸோ இந்த இந்திய பொது நிர்வாகம், தமிழ்நாடு அரசு நிர்வாகம் இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷனில் முக்கியமான பார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருப்பாங்க. இப்போ நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் நம்ம தலைமைச் செயலகம், இதை பற்றி டீட்டெயிலாக இருக்கும். ஸோ யாராவது 10 பேர் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க 2 பேர் இந்த புக்கு வாங்கினா போதும். ஆனால் நம்மளுடைய கோர் புக்கு லக்ஷ்மிகாந்தையோ இல்லை இந்திய அரசமைப்பையோ எல்லாருமே வாங்கணும். எல்லாருமே அந்த புக்கை கையில் வச்சுருக்கணும். பாலிசி நோட்டும் இதுக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இது வந்து நான் வந்து ஹை லெவலில் தான் சொல்கிறேன். இது வந்து லோ லெவல் அப்படின்றது இன்னும் அட்வான்ஸாக டாபிக் வந்து சிலபஸ் வைஸ் அப்படின்றது தனியாக பிரிச்சுருக்கும். சரிங்களா? ஸோ அதுவும் நான் ஃபர்தராக வீடியோ அப்படின்றது நான் போடுறேங்க. ஓகே, பாலிசி நோட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பாலிசி நோட் இருக்கும். tngov.in அதில் இருக்கும். இதில் வந்து பாருங்கள் நிறைய டிபார்ட்மெண்ட்டோடது இருக்குது. இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட். ஸோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா அழகாக எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஸ்கீம் இருக்கோ எல்லா ஸ்கீமையுமே அழகாக கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த டைம் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பாலிசி நோட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நீங்கள் அழகாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். பாலிசி நோட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
நிறைய டிபார்ட்மெண்ட் இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் தமிழ் மீடியத்திலே இருக்கும். இது பைலிங்குவலில் தான் இருக்கும், எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும். ஸோ முக்கியமானது எல்லாமே இப்போ எல்காட்டு, அதுக்கப்புறம் வந்து டிட்கோ, இதை பற்றி வேறு எங்கேயுமே நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இந்த இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பற்றி வேறு எங்கேயுமே இருக்காது, நம்ம வேற எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பாலிசி நோட்டில் இருக்கக்கூடியதை ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பாலிசி நோட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அதை படித்து அதில் இருக்க முக்கியமான தகவல்களை மட்டும் நம்ம வந்து நோட்ஸாக எடுத்துக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக எல்லாருமே படித்தே ஆகணும். இதில் டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள், ஐசிடிஎஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாத்த பற்றியுமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. பாலிசி நோட்டு மஸ்ட்டு, கண்டிப்பாக எல்லாருமே அதை படித்தே ஆகணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம ப்ரிலிமினரிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளோட 2A மெயின்ஸுக்கு நம்ம படிக்கிறப்ப பெரிய எஃபோர்ட் போட்டு படிக்கணுமானா கண்டிப்பாக படிக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு எழுத்தையும் நோட்ஸாக எடுத்து நீட்டாக படிக்கணும், வைடாக படிக்கணும். அதே நம்மளுடைய மெயின்ஸுக்கு டெப்த்தாக படிக்கணும். இவங்க கொடுத்துருக்க டாப்பிக்கை மட்டுமே எடுத்து அதை கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணி நிறையா ஆன்சராக ஹேண்ட் ரிட்டனாக எழுதி வச்சுட்டு அதை படித்து மனப்பாடம் பண்ணி டெஸ்ட் எழுதி அதை ரிவிஷன் பண்ணி அப்புறம் ஃபைனலாக நம்ம எழுதணுங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மெயின்ஸ் எழுத போகிறேன்னா சிரமமாக தான் இருக்கும். ஆனால் ஒரே மாதம்தான், ஒரு மாதத்தில் அது பழகிடும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ப்ரிலிமினரியோட மெயின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் இது ஃபீல் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? எழுத வர்றது கலை வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு டைம் நீங்கள் இந்த குரூப் 2 மெயின்ஸ்க்கு நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எல்லா ப்ரிலிமினரி எக்ஸாமையும் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் இனிஷியலாக குரூப் 1 எக்ஸாம் அப்படின்றதுக்கு படிக்க ஆரம்பித்து மெயின்ஸுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்தோம். ஒரு வருஷம் ஃபுல்லானா ஃபுல் டைம் அதான் நமக்கு வேலை, 12 hours to 16 hours ஃபுல்லாக படிக்கிறது தான். அதுக்கப்புறம் நாங்கள் எழுதின எல்லா ப்ரிலிமினரி எக்ஸாமும் பாஸ். குறைஞ்சது ஒரு 12-13 ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். இந்த குரூப் 4லாம் எழுதுனதே கிடையாது, அப்ளை கூட பண்ணது கிடையாது. குரூப் 2Aலாம் அப்ளை பண்ணது கூட கிடையாது. குரூப் 2 எழுதுவோம், அப்புறம் குரூப் 1 தான் ப்ரைமரியாக இருக்கும். குரூப் 2 கூட ஒரு பீரியடுக்கு அப்புறம் அதை அப்படியே விட்டாச்சு. அதை குரூப் 1 கிளியர் பண்ண முடியும். ஒரே ஒரு டைம் நீங்கள் மெயின்ஸுக்கு நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா தேர்வுகளும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ 2க்கு எப்படி நம்ம எப்படி ட்ரைனிங் அப்படின்னு ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு டைம் இது வந்ததுங்க. லாஸ்ட்டு ஒரு 35 பேர் இங்கே பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஸ்டின் ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு எப்படி கொடுப்போம் அப்படின்னா, அவங்களுக்கு மெட்டீரியல் மாதிரி ஒரு கொஸ்டின் ஒரு 100 மார்க்கு கொடுத்துட்டு அதற்கான மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருவோம். இப்போ வந்து போன டைம் வந்து 2022 இளம் தேடி கல்விலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதனால் அதில் இருக்கக்கூடிய பாலிசி நோட்லேருந்து எடுத்த டேட்டாஸ் தான் இது எல்லாமே. ஸோ அதை எடுத்து அப்புறம் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் இதை வந்து அவங்களுக்கு மெட்டீரியலாக கையில் கொடுத்துட்டு அதை ஒழுங்காக படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கிளாஸ் வரப்போ டே 2 வரப்போ அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டு, இந்த 100 மார்க்குக்கு டெஸ்ட்டு கொடுப்போம், சரிங்களா? ஸோ அதை எப்படி எழுதணும் அப்படின்ற ப்ராக்டிஸ்க்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இனிஷியலாக ஹேண்ட் ரிட்டனாக கொடுப்போம். ஸோ இப்போ மாநில பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதணும், முன்னுரை அதுக்கு எப்படி இருக்கணும், தமிழ்நாட்டில் அது எப்படி இருக்குது, ஸோ ஃபேக்ட்ஸ் இதே மாதிரி தான் நம்ம ப்ரெசன்டேஷன் இதே மாதிரி சேம் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஷரத்து 315 வந்து என்ன சொல்கிறாங்க, 316 வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய பதவி காலம் என்ன இருக்கும், சுதந்திரம் அவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்களுடைய ஊதியம் என்ன, மறுநியமனம் அவங்களுக்கு எப்படி இருக்குமா இருக்காதா. இந்த நியமனம் தான் நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு இல்லை. அவங்க வந்து என்ன கேட்டாங்க, இன்ஃபர்மேஷன் கமிஷன், சரிங்களா, அதில் வந்து கேட்டாங்க. ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒரே மாதிரி தொடர்பு உடையதாக தான் இருக்கும். நம்ம மெயின்ஸ்க்கு இது படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் நமக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ஈஸியாக அதை வச்சுட்டு நம்மளால் எலிமினேட் பண்ண முடியுங்க, சரிங்களா? அவங்களுடைய பணிகள் என்ன, ஸோ என்னென்னா பிக்டோரியலாக தமிழில் எழுதுகிறவங்க நிறைய பேராகிராஃபாக எழுத முடியாது அப்படின்றதுனால ஸோ இது மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெரிட் முறையின் காவலர்கள், முடிவுரை, எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் அப்படின்றது ஒரு 10 மார்க் 15 மார்க் கேட்குறாங்கன்னா எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஓகே.
ஸோ மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று நம்ம கொடுத்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்போங்க, சரிங்களா? ஸோ என்னென்னா இது வந்து இதில் நிறைய கொஷின் இருக்கும். இப்போ வந்து டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் பற்றிலாம் இருக்கும். இது ஸ்கூல் புக்லேருந்து எடுத்தது தான். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் லெவலில் நம்ம படித்தாவே போதும் பழசுக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் வெளியே அட்வான்ஸாக படிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறையா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அது இதுன்னு ஏதோ கேட்டிருக்கானுங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெளியிலேருந்து படிக்கிறதுக்கான தேவை அப்படின்றது இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இந்தியன் பாலிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஸ்கூல் புக்கில் ஓரளவு படித்த விஷயத்தை தான் நம்ம திருப்பியும் படிக்க போகிறோம். புதுசாக படிக்கிறது வந்து அதாவது ஏற்கனவே நீங்கள் மெயின்ஸுக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி, ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாது. ஈஸியாக நம்மளால் ஒரு மாதத்துலேயே இதுக்கு ஃபார்முக்கு வந்துட முடியும். ஒரு 4 டெஸ்ட்டு 2க்கு எழுதுனீங்க அப்படின்னா போதும், ஈஸியாக நம்மளால் ஃபுல் மார்க்கே வாங்க முடியும். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா எழுதுனீங்க, இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டி கேட்குறாங்கன்னா 11 எழுதிட்டிங்கன்னா ஃபுல் மார்க்கே போட்டுருவாங்க. அது மாதிரியான ஒரு பேப்பர், மேக்ஸ் மாதிரியான ஒரு பேப்பர் இது. தமிழ்லேயும் இப்போ மெட்டீரியல் எல்லாமே வந்துருச்சு. தமிழ், இங்கிலீஷ் அப்படின்ற பேதம் எதுவுமே கிடையாது. பாலிசி நோட்டை கரெக்டாக எடுத்து அதை எதை படிக்கணும், எதை எழுதணும் அப்படின்றது கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாகவே இந்த பேப்பரை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுங்க. ஓகே, ஸோ அடுத்து இந்தியன் ஜியோகிராஃபி பேப்பர் இருக்கும், சரிங்களா? அதை நம்ம பார்ப்போம். படிக்க ஆரம்பிச்சிருங்க. யாருக்காகவும் எதற்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காதீங்க. நாட்கள் ரொம்ப வேகமாகவே ஓடிடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்காதீங்க. 146, 7, 8 அப்படிலாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த டிஎன்பிசியோட ஆன்சர் கீக்காக தான் வெயிட்டிங். வந்துடுச்சு அப்படின்னா எல்லாருக்குள்ளார ஒரு பயம் வந்துடும். பயம் வந்து படிப்பாக மாறிடுங்க. நன்றி.